எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ்டபிள். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸ்டபிள் பிரைஸ் பற்றி கிரிப்டோ கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $61,976 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான புல்லிஷ்ங்க, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான புல்லிஷு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த வாரம், ஓகேங்களா, இந்த வாரம் வந்து ஒரு மேசிவான புல்லிஷு. கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வாரத்தில், அதாவது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா $50,000 $50,900 $64,000 போயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 பாயிண்ட் மேலே போயிருக்கு. அதே மாதிரி போன மந்த்து கேண்டல் பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட லோ பாருங்கள் 41,800, ஹை பார்த்தீங்கன்னா 64,000, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ இப்போ ப்ரைஸ் மேபி கீழே வந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து கரெக்டாக வந்து இந்த 80,000லேருந்து 95,000 வந்து உள்ளே போயிடுச்சுன்னா ஒரு கரெக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கன்சல்டேஷன் வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு 15,000 பாயிண்ட்டுக்குள்ளே ப்ரைஸ் வந்து ஒரு கன்சல்டேட் மோடில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஒருவேளை இந்த ஆல் டைம் ஐயை உடச்சி ப்ரைஸ் மேலே போகும்போது இந்த ஏரியாவில் தான் கன்சல்டேட் ஆகும். அதாவது எப்படின்னா 100K, அதை $1 lakh போகாமல் அதுக்கு கீழேயும் வராமல் ப்ரைஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேட் பண்ணுவான். ஸோ அந்த ரேஞ்ச் தான் 80,000லேருந்து 95,000 அப்படின்றது ரேஞ்சில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு வேளை புல் பேக் வந்தானா இப்போ எதுவுக்கு வருவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இருக்க டிமாண்ட் வந்து நம்மளுக்கு இப்போது இன்வேலிட் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கும், அதாவது ஒரு வேளை புல் பேக் காண்டி வந்தானா கீழே இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை இந்த புல் பேக் இந்த டிமாண்ட் ஏரியா உடச்சானா அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு கடைசியான டிமாண்ட் ஏரியா, ஓகேங்களா. இந்த டிமாண்டுக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மேலே போக சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த ஏரியாவில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கிறதுனால, ஸோ இன்றைக்கி சாட்டர்டே அண்ட் சண்டே, ஓகேங்களா, 2 நாள் நம்மளுக்கு வந்து வால்யூம் பெருசாக இல்லாததுனால இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக கன்சல்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மண்டேலேருந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பிட்காயின் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இப்போது ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெளிவாக தெரியும். அந்த 49 உடச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் வந்து ப்ரைஸில் வந்துருக்கு, சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ், சரிங்களா. ஸோ ஆல்ட் காயின்ஸில் வந்து நிறைய பேர் நிறைய காயின் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேக் காயினை பற்றி பார்த்துருவோம். இது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், கேக் காயின். ஸோ இந்த கேக் காயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பேரிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது ப்ரைஸு, சரிங்களா. ஸோ ஒரு பேரிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது ப்ரைஸ். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட் ஆகின்னு இருக்குது. ஸோ இது எப்போ வந்து புல்லிஷ் மொமெண்டமாக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த $4.75 $5 ரவுண்டாக வச்சுக்கோங்க. இந்த $5 மேலே கட் பண்ணி கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும்தான், இதில் மந்த்லியில் வந்து $5 மேலே கட் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இது புல்லிஷ் மொமெண்டமுக்கே மாறும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. இதில் ஏற்கனவே ஹோல்டு பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஓகேங்களா. இதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ நீங்கள் ஃபண்டமெண்டலாக பார்த்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஆனால் டெக்னிக்கலாக இது ரொம்ப வீக்காக தாங்க இருக்குது. டெக்னிக்கலாக இது வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேடிஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை, ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஹையராக உடச்சிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ஒரு லோ திரும்ப ஹையை நோக்கி தான் போயின்னு இருக்குது. திரும்ப ஒரு லோ வந்து திரும்ப ஹையை நோக்கி தான் போவோம்.
ஸோ இது எது வைக்க போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து $2 $2.5 ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ரேஞ்சுக்கு போனவொன்னே ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே போவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்லோவாக தான் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இந்த பிரேக் அவுட் ஆனதுனால இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கேடியை வந்து $1 வாங்க $1 இருக்கும் போதே சொல்லியிருந்தேன் இது வந்து $1 இருக்கிறதுக்கும் இது வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த $1 கீழே வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ $1 வந்துறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டட் ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா இது லோவஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இது ஒரு ப்ரொடெக்டட் ப்ரைஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஃபர்தராக ப்ரைஸ் வந்து மேலே தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த $2.5 தாண்டிச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த $2.5 ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க நம்ம ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ரைஸு. ஸோ இதுதான் வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஸோ ஏற்கனவே ஹோல்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேடியில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கிட்டத்தட்ட $11 $16 ஓகேங்களா. ஸோ ஒரு $10 மேலே தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். என்னோட ஆவரேஜ் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா $1.08 இருக்குது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் அக்குமுலேட் பண்ணினே இருந்தேன். ஸோ இந்த ஏரியாவில் அக்குமுலேட் பண்ணேன், இங்கேயும் அக்குமுலேட் பண்ணேன், இங்கேயும் அக்குமுலேட் பண்ணேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் அக்குமுலேட் பண்ணினே தான் இருந்தேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் இதை உடச்சதுன்னா நல்ல ஒரு அக்ரெசிவ் மூவ் கொடுக்கும் அப்படின்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் நான் அக்குமுலேட் பண்ணேன். இது 60 சென்ட் இந்த ரேஞ்சில் கூட நான் அக்குமுலேட் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ஓகே ரைட். ஸோ நிறைய பேர் அக்குமுலேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிபி. ஓகேங்களா, ஸோ ஐசிபி காயின் பார்த்தீங்கன்னா நான் $6 இருக்கும்போது சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் வந்து இது வந்து நல்லாவே ஒரு பவர்ஃபுல்லாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது. ஸோ அது இப்போ அது நடந்துன்னு இருக்குது. ஸோ ஐசிபியில் இதுக்கப்புறம் வாங்கலாமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வாங்கலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 அதாவது இந்த ரேஞ்ச் ஓகேங்களா ஒரு $40 to $60 எதிர்பார்க்குறேன். நான் சொல்கிறது வந்து மினிமம் கேரண்டி $40 to $60. ஏன்னா இதையும் உடச்சி மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா 100 இது இந்த $63 $64 உடச்சிதுன்னா நம்மளுக்கு $100 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் மினிமம் கேரண்டி பார்த்தீங்கன்னா ஒரு $40 to $60 மினிமம் கேரண்டியாக வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $6 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது வாங்கினேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு $60 போனாலே நம்மளுக்கு வந்து 10 கிராஸ் வரும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதனால தான் அந்த இடத்துல நான் வாங்க சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $13 கிட்ட ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாங்கலாமாப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ வாங்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 5 கிராஸ் இல்லைனா 4 கிராஸ் அந்த ரேஞ்சில் வந்ததுன்னா கூட நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த ஏரியாவை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதாவது $65 வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து அதான் இந்த ஏரியாவை நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஏரியாவில் கன்சல்டேட் ஆகிட்டு ப்ரைஸ் உடச்சி மேலே போதா இல்லை கன்சல்டேட் ஆகிட்டு பிரேக் ஆகி கீழே போதா அப்படின்றத வெயிட் பண்ணணும். உடச்சி மேலே போயிருந்தா நல்ல ஒரு விஷயம். கிட்டத்தட்ட $100 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கும் மேலே கூட போகும். பட் ஆனால் நான் மினிமம் கேரண்டி சொல்கிறேன். சரிங்களா, ஸோ ஐசிபி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொலானா பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணி அந்த இடத்துல தான் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ சொலானா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது. இந்த ஹையை உடச்சிச்சு, மறுபடியும் ஹையை உடச்சி திரும்ப அந்த இடத்துல கன்சல்டேட் ஆகுது. ஸோ சொலானோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $168 $200 திரும்ப இந்த இடத்த தொட்டுட்டு ஒரு சின்னதாக கன்சல்டேஷன் சின்னதாக வரும் இல்லைனா பெருசாகவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை உடச்ச பிறகு தான் ஃபர்தராக நம்மளுக்கு ஆல் டைம் ஹை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஏரியாக்குள்ளே போகும்போதே நம்மளுக்கு ஆல் டைம் ஹை பக்கத்தில் வந்துடும் மார்க்கெட். சொலானோட என்னோட அதிகபட்ச எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $350 $450. ஓகேங்களா, ஸோ $350 $450 ரேஞ்சுக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரும்போது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொலானா வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா, ஸோ இது 500 600 போகும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது போனால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் பொறுத்து. ஓகேங்களா, ஏன்னா இது $8 வந்துன்னு இருக்குது. ஸோ 350 ஒரு நல்ல ஒரு டார்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர்பி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் ஆனதுலேருந்து இந்த ஹை இந்த லோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ் ஆகின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக இதே இடத்துல தான் இருக்குது ப்ரைஸ். ஓகேங்களா,
ஸோ இப்போ தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு அழகாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு, ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அதை பிரேக் அவுட் ஆகி இப்போ தான் மேலே வந்து இருக்குது. ஸோ ப்ரைஸ் உடச்சிதுன்னா ஒரு நல்ல ஒரு பம்ப் கொடுக்குற சான்சஸ் இருக்குது. ஸோ XRPயோட மினிமம் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.11 $1.34 மினிமம் வந்து சேர்க்கிற ஒரு சப்ளை ஏரியா. ஓகேங்களா, இந்த சப்ளை ஏரியா உடச்ச பிறகு தான் நம்மளுக்கு அல்ட்ரா புல்லிஷாக மாறும் ப்ரைஸ். ஓகேங்களா, நான் சொல்கிற இந்த ஃபஸ்ட்டு சப்ளை ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் மொமெண்டம், அதாவது ஒரு ஆல்ட்டு காயினுக்கு அதாவது ஆல்ட்டு சீசனுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ரைஸ் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ ஆல்ட்டு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இதை உடச்சிட்டு மேலே போகும்போது நல்லா அக்ரெசிவாக மேலே போகும். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ளை ஏரியா எல்லா இதுலேயும் இப்போ எல்லா காயிலையும் பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்க ஒரு சப்ளை ஏரியா உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ KDயில் கூட பார்த்தீங்கன்னா $2 அந்த சப்ளை ஏரியாவில் போய் ப்ரைஸ் நிற்கும். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து BTC ஆல் டைம் உடச்சி அந்த 80,000 90,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே போய் நின்ட்டான்னு வச்சிங்களேன், அப்போ இவனுங்க எல்லாமே கன்சல்டேட் ஆக ஆரம்பிச்சோன்னா இவனுங்க எல்லாமே இந்த சப்ளை ஏரியா உடைக்கும் போது அக்ரெசிவ் பம்பு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஸோ XRPலாம் வந்து வாங்காதவங்க ஏற்கனவே வந்து வாங்கி வச்சுருப்பீங்க. ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வஸ்ரிக்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா, வஸ்ரிக்ஸ் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கரெக்டாக வந்து இந்த ரேஞ்ச் 20 சென்ட்டுக்கு கீழே வந்தால் வாங்கலான்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஏரியாவில் வந்தால் வாங்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக நான் இதை வந்து கவனிக்கவே இல்லை, சுத்தமாக வந்ததே கவனிக்கல. எனக்கு வந்து ரீசெண்டாக தான் ஒரு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, ப்ரோ நான் வாங்கிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஸோ அப்புறமா தான் நானே பார்த்தேன். ஓகேங்களா, ஸோ நான் சுத்தமாக கவனிக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 28 சென்ட்டுக்கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ வஸ்ரிக்ஸோட எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷங்க, ஓகே இந்த சப்ளை தான். ஓகேங்களா, இந்த சப்ளை நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 சென்ட்லேருந்து 58 சென்ட். ஓகேங்களா, இந்த ஏரியாவுக்கு போவோம். இதை உடச்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து ஒரு அக்ரெசிவ் பம்பு கொடுக்கும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான பம்பு கொடுக்கும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து உடச்சி நல்லா வேகமாக மேலே போகும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஆல் டைம் ஐயை தொடுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஏன் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்மளுக்கு கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸோட இது கம்மி பண்ணாங்களாலோ இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த TDS பிடிக்கிறத வந்து அது வந்து கம்மி பண்ணாலோ நம்மளுக்கு வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும். ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே வந்து இவங்க கேட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் TDSலாம் குறைங்க இல்லை டேக்ஸ்லாம் கொஞ்சம் குறைங்க அப்படின்னு கேட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஏதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து கிரிப்டோக்கு வந்து ஏதாவது கன்சிடர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து வஸ்ரிக்ஸ் காயினை தான் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஓகேங்களா, நல்லா அக்ரெசிவாக பம்ப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இது வந்து ஆல் டைம் ஐயை உடச்சதுன்னா $10 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வஸ்ரிக்ஸ் காயினை பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா, ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்டிக். ஸோ மேட்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து $1 வந்து வேகமாக கீழே வந்து இந்த இடத்துல வந்து டிமாண்ட் எடுத்துகிட்டு வேகமாக மேலே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ஓவராலாக ரொம்ப நாளாக வந்து கன்சல்டேட் ஆகிருக்கான். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுதான் சப்ளை தான் காரணம். ஓகேங்களா, இந்த சப்ளை ரேஞ்சுக்கு போயிட்டு இந்த வாட்டி வந்து கன்சல்டேட் ஆக மாட்டான். இந்த வாட்டி போனால் ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சப்ளை ஏரியாவை தொட்டுட்டு கீழே விழுந்திருக்கான். ஓகேங்களா, இந்த வாட்டிக்கு இந்த சப்ளை ஏரியா தொட்டு கன்சல்டேட் ஆக மாட்டான். இந்த சப்ளை ஏரியா உடைக்கிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு அடுத்த ரேஞ்சான கிட்டத்தட்ட ஆல் டைம் இந்த வாட்டி வந்து அவன் மேலே ஏறது வந்து இந்த ஆல் டைம் நோக்கி தான் போவான். ஓகேங்களா, இந்த சப்ளை ஏரியாவை கொஞ்சம் நின்று கொஞ்சம் லைட்டாக கன்சல்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடச்சிடுவான். ஓகேங்களா, ஸோ ஏற்கனவே வந்து இந்த சப்ளை ஏரியாவை அவன் டெஸ்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சப்ளை ஏரியாவை அவன் உடைக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நடுவில் பாருங்கள் இந்த டிமாண்டு இந்த சப்ளை இதே ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றி இருக்கா. நல்லாவே கன்சல்டேட் ஆகிருக்கா சொல்கிறது. கன்சல்டேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா பவர்ஃபுல்லாக இந்த இடத்துல ரொம்ப நாள் அக்குமுலேஷன் நடந்ததுன்னா ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக பம்ப் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிசி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்றைக்கி வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எல்டிசியை பற்றி. ஸோ
ஸோ வீக்லி கேண்டலில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, வீக்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இந்த கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் 6 மாதமாக ப்ரைஸ் இருந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்று இதுக்கு லோக்கு கீழே விக்கஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு போவான், அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே போய் கேண்டல் க்ளோசஸ்னா ஃபர்தராக மேலே போவான்னு சொன்னேன். ஆனால் இந்த வாரமே பார்த்தீங்கன்னா நல்லா அக்ரெசிவாக பம்பு கொடுத்து இதுக்கு மேலே போய் கேண்டல் க்ளோசஸ் தான். ஸோ ஃபர்தராக அவன் எதை நோக்கி போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளையை நோக்கி தான் போகிறான். ஓகேங்களா, இதுவும் அப்படியே தான். இந்த சப்ளை தான் நம்மளுக்கு மேட்ரு. ஃபஸ்ட்டு சப்ளை உடச்சதுன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து இருக்கிறது இந்த சப்ளை. ஓகேங்களா, இந்த எந்த சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180லேருந்து $200. ஓகேங்களா, இந்த சப்ளை நோக்கி போவோம். இந்த சப்ளை உடச்ச உடனே நம்மளுக்கு வந்து இந்த ஹையெல்லாம் உடைச்சிட்டுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அந்த புல்லிஷ் மார்க்கெட் அந்த ஆல்ட் சீசனுக்கு க்ரியேட் ஆகிடுச்சுன்னா. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து இந்த ஆல்ட் காயின்ஸை பற்றி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஸோ நேற்று நான் வீடியோ பார்த்தேன், பட் ஆனால் வந்து வாய்ஸ் சரியாக வரல, பிக்சர் சரியாக க்ளீனாக வரல. ஸோ அதனால தான் வந்து என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு போட்டேன். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ வேறு ஏதாவது ஆல்ட் காயின் இருந்தால் கூட எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்துட்டு வேறு ஏதாவது ஆல்ட் காயின் இருந்தால் கூட நாளைக்கு இல்லை நாளைக்கு வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ரைட். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்கிளைமர் சொல்லிக்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனலைசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே ஒரு ஓன் அனலைஸ் பண்ணிவிட்டோ இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.